நீட்டு தேர்வு முறைகேடு இது ஒரு வாட்டி நடந்திருந்ததுன்னா ஏதோ சரி தெரியாமல் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி இந்த பிரச்சனையை விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இது 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ நடந்திருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. தெரியாமல் எத்தனை நடந்ததே 8 வருஷம். அதில் 4 வருஷம் கிட்டத்தட்ட முறைகேடு நடந்திருக்கு. அப்போ தெரியாமல் எத்தனை வருஷம் நடந்திருக்கோம் சொல்லுங்கள். அப்போ வந்து நீங்கள் முதல் வாட்டி நடக்கும் போதே நீங்கள் வந்து கரெக்டான அதுக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தீங்க, கரெக்டான வந்து நியாயமான வந்து ஒரு இது கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ மாணவர்கள் வந்து போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அது ஃபஸ்ட்டு வாட்டி நடக்கும்போது நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் என்ன பண்ணிட போகிறாங்க. நம்ம பார்த்துக்கிறோம், பெரிய அதிகாரி நம்ம தானே. நம்ம வந்து எல்லா ஒட்டுமொத்த அதிகாரத்தை நம்ம தானே கையில் வச்சுருக்குன்ற மாதிரி ஒரு வந்து இதில் இருந்துட்டீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இவ்வளோ தூரம் போராடி ஒரு மாதமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு நல்ல கருத்தை ஒரு மாதிரி நடந்திருக்கு, இவங்களுக்கு வந்து ஒரு தக்க வந்து முறைகேடை வந்து நீங்கள் வந்து சரியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நீங்கள் பதவி விலகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அது பரிசீலனை கூட பண்ணலீங்களேங்க. நீ பரிசீலனை பண்ணுறேன் சரிப்பா நான் பார்க்குறேன் செய்கிறேன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போராட்டமாக நடந்திருக்க போகிறதில்ல. இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, நீங்கள் அலட்சியமாக இருக்கவோ தான் இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக நினச்சி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டியில் வச்சு ஒரு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆணி மாரி இருக்குங்க, அதை வச்சு அடிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய மாணவர்கள் எப்படி தொடறீங்க. இது எனக்கு வந்து கேள்வி எழுறது எனக்கு இதாங்க. இந்த மாணவரை அடித்து பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து மனசை உண்மையாக பொறுக்க முடியல. நானும் வந்து பொறுத்து தான் பார்த்து இந்த வீடியோ போடக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது, இதை பற்றி வந்து பெருசுத்துக்குலாம் பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நம்ம இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக அந்த லட்டியில் அந்த ஆணி வச்சு அடித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வந்து மனசே என்கிட்ட இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுங்க. அதை தான் நான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அடிச்சடியை வந்து திருப்பி யாருக்குங்க கொடுக்க முடியும்? இல்லை அந்த அடிச்சடி தான் நீங்கள் வந்து இல்லைன்ற ஒத்துப்பீங்களா சொல்லுங்கள்? அப்போ வந்து முதல்ல நீங்கள் பரிசீலனை பண்ணியிருந்தேன் இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தீவிரமாக இருந்திருக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி வந்து மருத்துவர்னால் யாருங்க? அவங்க வந்து இன்னொரு கடவுளுக்கு கடவுளுக்கு சமமானவங்க. இன்னொரு கடவுள் கூட சொல்ல முடியாது, கடவுளுக்கு சமமானவங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுற எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கடவுளை நம்புகிறோமோ அதேமாரி நம்ம மருத்துவரை நம்புகிறோம். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த வந்து போகிற பேஷண்ட்டை செக் பண்ணி கூட பார்க்கறது கிடையாதுங்க, தொட்டு கூட பார்க்கறது கிடையாது. முன்னாடிலாம் மூச்சை திருத்து பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அது கூட பார்க்கறது கிடையாது. ஒரு அடி 2 அடி தள்ளியே நிற்க வச்சு அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. இதில் சில பேருக்கு சரியாவது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் தீவிரம் அடைஞ்சு அது வந்து ஒரு கால் கை கூட எடுக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. எதனால் இந்த காரணம்? பணத்தை கொடுத்து அந்த சீட்டு வாங்கி திருப்பி அந்த சீட்டு வந்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் பல பேரோட நோக்கமாக இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து வர மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தரமான மருத்துவராக இருப்பாங்க அப்படின்றத என்னோட கருத்து. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், தனியார் மயமாக்குற மருத்துவக் கல்லூரிகளை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தகுதியின் அடிப்படையில் மாணவர்களுக்கு அந்த வந்து சீட்டை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சேவை ப்ளஸ் வருமானம் ரெண்டும் சேர்ந்தது தான் மருத்துவத்துறை. ஏன்னா பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ துறைகள் இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த மருத்துவத்துறையை நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மனசு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த உயிரை ஒரு காப்பாற்றுறீங்கன்னா உங்களை நம்பி ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வந்து பார்த்து நம்ம வந்து மருந்து மாத்திரையை விட நம்ம பேசுகிற கனிவு, நம்ம காட்டுற வந்து அக்கறையாக வந்து அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுன்றது தான் வந்து ஒரு விதிமுறை. அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டு இந்தமாரி செஞ்சிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? அதனால தான் வந்து சொல்கிறது, நம்ம வந்து நீட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் எடுத்துக்க வேண்டாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கமே எடுத்து நடத்திட்டோம். திறமையான மாணவர்களுக்கு மட்டும் இந்த வந்து நீட்டு தேர்வு வச்சு நீட்டு மாதிரி ஒரு தேர்வு வைங்க. நீங்களும் ஏன் சார் நம்ம வந்து 10வதுக்கு வைக்கல 12வதுக்கு வைக்கலிங்களா? நம்ம வந்து பொது தேர்வுன்னு அந்தமாரி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 12வது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நீட்டுன்னு ஒரு நீட்டு மாதிரி ஒரு பொது தேர்வு நீங்கள் வச்சு அதில் நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கம்மி மார்க் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அது கூட அவங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு லோன் மாரி கொடுத்து அந்த பணத்தை வந்து வச்சு அவங்க வந்து அந்த பணத்தை சீட்டு வாங்கணும். அந்த மாதிரி வச்சு கொண்டு வாங்க. இல்லைனா பணமே இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி கொண்டு வரணும்? இனிமேட்டு அதை பற்றி யோசிங்க. போனதை பற்றி பேசியிருந்தோம்னு வச்சிங்கன்னா இப்போ மாறி பேசி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்றத நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம். இப்போ அரசாங்கம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். நம்ம வந்து சிஎம் விஜய் அவர்கள் தான் இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். நம்ம வந்து மௌனமாகவே இருந்தோம்னு வச்சிங்கன்னா அது பிரச்சனை வந்து தீவிரமாக தான் அடைஞ்சிட்டே போகுன்றதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.